ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூர் கொடிஷியா வந்திருக்கோம். இன்றைக்கி ஸ்டால் நம்பர் 265 இருக்கும். அபியன் பப்ளிஷர்ஸ். இவர் வந்து ப்ரொஃபஸர் கே மணி. இவர் எழுதின புக்ஸ் தான் இது எல்லாமே. சயின்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் பார்த்திங்கன்னா 200க்கு மேலே எழுதியிருக்காங்க. இப்போது நம்மளுக்கு எல்லாமே லாஜிக்கலாக ரெப்ரசன்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். இப்போது நம்ம சயின்ஸில் எல்லாம் கற்றுக்கிட்டு அப்புறம் ஆன்மீகத்தையும் மெர்ஜ் பண்ணுற ஒரு பிளாக்காக தான் இந்த புக்ஸ் எல்லாமே இருக்குது. சயின்ஸில் வந்து எல்லா கொஸ்டின்ஸும் உங்களுக்கு கொடுத்துருவாரு. இந்த ரைட்டரோட ஸ்டைலே பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். லாஜிக்கில் எல்லாமே உடைச்சு கடைசியில் பார்த்தீங்கன்னா ஏன் இது இப்படி ஆகுது, இதுக்கு என்ன ரீசன், இந்த ரீசன் பார்த்தீங்கன்னா சயின்ஸில் இல்லை, இன்னும் கண்டுபிடிக்கல, இது பார்த்தீங்கன்னா வெறும் ஆன்மீகத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவார். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜீனை பற்றி எழுதியிருப்பார். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் A to Z ஜீனை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஜீன் ஏன் இவனுக்கு இப்போ ஒர்க் ஆகாமல் போகுது, அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தோட அந்த பாவ புண்ணியம் வரும். ஏன்னா சுகர் எனக்கு வந்து 40 வயசு வரைக்கும் இன்சுலின் சுவிட்ச் வந்து ஆனில் இருக்குது, அப்புறம் ஏன் ஆஃப் ஆகுது, அப்போ அதுக்கு என்ன ரீசன், அது பார்த்தீங்கன்னா சயின்ஸால் டிஃபைன் பண்ண முடியாது. அது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். நான் கற்றுக்கிட்டது எல்லாமே பார்த்தீங்கன்னா இவர் தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தது. இவரை பார்த்து தான் நான் வந்து சயின்ஸ்லேயும், நான் ஆக்சுவலாக சயின்ஸ் மேஜர் கிடையாது, நான் வெறும் வந்துட்டு காமர்ஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்டு. பட் எனக்கு சயின்ஸில் ஆர்வம் வந்ததே பார்த்தீங்கன்னா இவர்னால தான். இவர் ஃபுல்லாக சயின்ஸில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கப்புறம் ஆன்மீகத்தை வந்து எனக்கு ஒரு கேள்வி கொடுத்து ஒரு தூண்டுதல் கொடுத்தாரு. இவர் எழுதின எல்லா புக்ஸையும் நீங்கள் ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே பார்க்கலாம். இப்போ இவர் எழுதின புக்ஸ் எல்லாம் வந்து நம்ம பார்க்கலாம் வாங்க. முதல்ல வந்து நம்ம சயின்ஸில் ஆரம்பிக்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா இது வந்து மூளைக்குள் வாருங்கள் அப்படின்ற புக்கு. இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா மூளைக்குள்ள அதோட ப்ரோக்ராம் என்ன, மூளையில் என்னென்னலாம் நடக்குது, ஒருத்தன் யோசிக்கிறான்னா ஏன் இப்படி யோசிக்கிறான், நியூரான் ஃபயரிங்னா என்ன, அது மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி டீட்டெயில் வந்து இந்த புக் இருக்கும். அது தவிர இதாக ஒரு கேள்வி இருக்கும், அதுக்குண்டான பதில் இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் பாடிக்கிட்டே இருப்போம் ஒரே பாட்டு திருப்பி திருப்பி, அது ஏன் பாடுறோம், அது பார்த்தீங்கன்னா சின்ன பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி பதிலாக இருக்கும். அப்புறம் நம்ம மூளையோட 3% தான் யூஸ் பண்றோமா அப்படின்றது ஒரு கட்டுக்கதை, அது எப்படின்னு சொல்லிட்டு அவர் நிரூபிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து சார்பியல் கோட்பாடு அந்த புக்கு. அப்புறம் இது வந்து 100 இயர்ஸ்ல சார்பியல் கோட்பாடு எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்கு டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் கோமாவில் நான் கோமால இருக்கிற பர்சன் கூட எப்படி அவங்க இன்ட்ராக்ட் பண்ணாங்க, அந்த எஃப்எம்ஐஆர்னு சொல்லிட்டு ஒரு இது வச்சு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் இது அறிவியல் பார்வையில் மறுஜென்மம், ஃபுல்லாகவே ஃபேக்ட்ஸ் தான். ஏகப்பட்ட கேஸ் ஸ்டடி எடுத்து உண்மையாலுமே மறுஜென்மம் இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த புக்கில் வந்து ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது அண்டத்தின் ஆதார பொருள். இது பார்த்தீங்கன்னா சயின்ஸோட ஹிஸ்ட்ரியை நீங்கள் படிக்கணும்னா இந்த புக்கை படிக்கலாம். நியூட்டன் வந்து கிராவிட்டியை கண்டுபிடிக்கிறாரு. கிராவிட்டியை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்தது, அது மாதிரி ஒவ்வொரு ஃபேக்டும் பார்த்தீங்கன்னா இந்த புக்ஸில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் இது வந்து இருக்கிறதுலே பியூட்டிஃபுல்லான புக்கு காலம். இதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஸ்டீவன் ஹாக்கின்ஸோட த டீப் மிஸ்ட்ரி ஆஃப் டைமா, அந்த புக்கோட தமிழ் வெர்ஷன் இது. இந்த புக்கு வந்து தமிழ்ல வந்து நிறைய பேர் எழுதியிருக்காங்க. பட் ஒரு சயின்டிஸ்ட் எழுதி அவரோட பர்ஸ்பெக்டிவ்லேருந்து நீங்கள் பார்க்குறது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும். அப்புறம் பட்டாம்பூச்சி விளைவு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சயின்ஸ் ஃபிக்ஷன் ஸ்டோரி. இது வரைக்கும் தமிழில் வந்து நான் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஸ்டோரி, சுஜாதா அந்த மாதிரி நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க. ஆனால் இவர் ரொம்ப எளிமையாக இந்த புக்ஸில் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கிறாரு. இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிசிக்கலாக இருக்கிற அந்த ரியாலிட்டியை பற்றி பேசியிருக்கோம். மனசு பார்த்தீங்கன்னா வெளியிலே தெரியாது. அப்போ மனசை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம இந்த புக்குக்கு போகணும். மனமது செம்மையானால் இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா மனசில் என்னென்ன பார்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஈச் அண்ட் எவ்ரி டீட்டெயிலை வந்து இவங்களை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. புத்தி, மனசு, சித்தம் அதெல்லாம் வந்து நம்ம கேள்வியே பட்டிருக்க மாட்டோம். ஆனால் நம்ம யூஸ் பண்ணுற வேர்ட் தான். என் புத்தியை வந்து எதால் கொண்டு இது பண்ணுறதுனே தெரியலன்னுவோம், என் மனசு சரியில்லைன்னு சொல்லுவோம். இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் தான். பட் அது நம்மன்னு நினச்சிக்கிறோம். இந்த புக்கு நீங்கள் படிக்கும்போது நம்ம யாரு, மனசு யாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா எனக்கு அதிகாரி நானா ஜீனா அப்படின்னு ஒரு புக் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் செல்ஃபிஷ் ஜீன்னு சொல்லிட்டு இருக்கிற புக்கை நம்ம தமிழுக்கு ஏற்ற மாதிரி அவரோட சயின்ஸோட புலமையும் சேர்த்து ரொம்ப சிம்பிளாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இப்போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தீ குளிப்பாங்க, ஜாதிக்காக அவங்க குளிப்பாங்க. காரணம் என்னன்னா, நான் இறந்தாச்சு என் ஜீன் வந்து அங்கே வாழணும் அந்த மாதிரி. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என் குழந்தைங்களை வந்து நான் காப்பாற்றணுன்ற கான்செப்டே என் மூலியமாக என் குழந்தைகிட்ட என் ஜீன் இருக்குது. அப்போ ஜீனை நான் காப்பாற்றணும். அடிப்படை நோக்கம் பார்த்தீங்கன்னா ஜீன் வந்து தன்னை காப்பாற்றிக்கணும், தன்னை இனப்பெருக்கம் பண்ணணும். அதை வந்து இந்த புக்கில் வந்து அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா லயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக் என்ன சொல்லுதுன்னா, ரைட் டைம் டு ஸ்லீப்,
ரைட் டைம் டு ஆக்ட். நம்ம ஆக்டிவிட்டிக்கும் கரெக்டான டைம் கொடுக்கணும். அதனால எல்லாமே ஃபுட்டு சாப்பிட்றதுலேருந்து எல்லாமே செக்ரிகேட் பண்ணி நம்ம லயத்தில் இருந்தோம்னா நம்ம உடம்புல இருக்கிற டிசீஸ் பார்த்தீங்கன்னா பாதி அதுவாகவே குணமாயிக்கும். ஏன்னா நம்ம உடம்புக்கு வந்து போதிய நேரமே தரதில்லை. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பாடு சாப்பிட்றோன்னா அது சாப்பிட்டு அது ஜீரணம் ஆகி 1.5 மணி நேரம் ஆகும். அதுக்கப்புறம் தான் அது வந்து கொழுப்பை சேர்த்துற வேலையை செய்யும். அந்த 1.5 மணி நேரம் அதுக்கப்புறம் தான் கொழுப்பை கரைக்கிற வேலையை பண்ணும். இப்போ அதுக்குள்ளேயே நம்ம மறுபடியும் சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் பார்த்தீங்கன்னா அது கொழுப்பை வந்து சேர்க்கிற வேலைக்கு உள்ள கொண்டு போய் விட்டுரும். அதை வந்து தெளிவா இதை நம்ம ஃபாலோ பண்ணாலே நம்மளுக்கு இருக்கிற நிறைய வியாதிகள் வந்து ரெடி ஆயிடும். அடுத்தது வந்து கேட்க நினைத்தவை 1, 2, 3 இது எல்லாமே அறிவியல் வந்து அறிவியல் கேள்விகள் அதுக்கான பதில்களா இருக்கும். அடுத்தது ஏன் அந்த ஒரு கியூரியாசிட்டி நம்ம எல்லாருக்கிட்டையும் இருக்கும். நம்ம எல்லாருக்கிட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு கிரிக்கெட்டரா இருக்கிறேன்னா எனக்கு வந்து 85% இன்ஃபர்மேஷன் ஏற்கனவே இருக்கும், பாக்கி 20 தான் நான் ஃபீல் பண்ணுவேன். அந்த இன்ஃபர்மேஷன் கேப்பு, அப்புறம் ஏன்ற கேள்வி வந்து மனுஷனுக்கு ஏன் வந்துச்சு அதெல்லாம் வந்து இதுல தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. மீனை பத்தி பேசும்போது அதை நம்ம உடம்ப பயன்படுத்தி அது தன்னை பெருக்கிக்குச்சு. அடுத்தது மீன் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக வந்து ஷேர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு மீம் வந்து ஃபேஸ்புக்ல போட்டோம்னா அது வைரலாக மாறிடுது. டீம்ன்றது டெக்னாலஜிக்கல் மீம்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஒரு மொபைல் வாங்குறோம், ஒரு வருஷம் கழிச்சு மறுபடியும் இன்னொரு மொபைல் வாங்குவோம், அப்புறம் மறுபடியும் வாங்குவோம். இப்போ என்ன பண்ணுதுன்னா இந்த கேஜெட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளை பயன்படுத்தி அது. அடுத்தது இந்த புக் பார்த்தீங்கன்னா அழகு ஏன் அழகா இருக்கிறது. இது கேட்கறதுக்கே நமக்கு ஆச்சரியமா இருக்கு. ஒரு பொருள் நம்ம பார்க்குறோம், பார்த்தோன்னே சிலது பிடிக்குது, ஏன் நம்மளுக்கு அருவருப்பு வரமாட்டேங்குது? காரணம் பார்த்தீங்கன்னா அது ஒரு குறிப்பிட்ட ரேஷியோல இருக்கு. இப்போ சில பெயிண்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரேஷியோல வந்து வளைஞ்சிருப்பாங்க. அந்த ரேஷியோல இருக்கிறது எதுவுமே பார்த்தீங்கன்னா அழகா தான் தெரியும், அது அசிங்கமா தெரியாது. அது வந்து உளவியல் ரீதியாக ஏன் நம்மளுக்கு அது அழகா தெரியுதுன்னு சொல்லிட்டு இந்த புக்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் தாவரங்களின் அதிசய உணர்வுன்னு பார்த்தீங்கன்னா எப்படி வந்து பிளான்ஸ் தனக்குள்ள கம்யூனிகேட் பண்ணிக்குது, அந்த ரிலேட்டடா எல்லா இன்ஃபர்மேஷனும் இதுல கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் படைப்பா பரிணாமமான்றது நம்ம இது ஒரு பெரிய கேள்வி. சில பேர் பார்த்தீங்கன்னா கடவுள் ஒருத்தர் இருந்தாரு, அவர் படைச்சாரு அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் கடவுளே தேவையில்லை, பரிணாமே எல்லாம் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ஆத்தர் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. இப்போ ஒரு கீபோர்டு இருக்கு, அதில் ஒரு குரங்கை வந்து நான் டைப் பண்ண வைக்கிறேன், அறம் பொருள் இன்பம் அகர முகர எழுத்தெல்லாம்னு சொல்லி நான் டைப் பண்றேன்னா பரிணாமம் படி அது எப்படி செலக்ட் பண்ணுது, அது கண்ணா முன்னான்னு அடிச்சுக்கும். அப்போ அது செலக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆவை வந்து அது ஞாபகம் வச்சுக்கும், வச்சுக்கோ அப்படியே ஒவ்வொன்றா அது ஞாபகம் வச்சுக்கதான் பார்த்தீங்கன்னா இது வந்து படைப்பு வந்து ஆரம்பிச்சுது அப்படின்னு சொல்லிட்டு இது சொல்லியிருப்பாங்க. அப்போ என்னன்னா பரிணாமமே பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு டிசைன்ல தான் வந்துட்டு எவால்வ் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. அப்புறம் ஜோதிடத்தை புரிந்து கொள்வது எப்படி, இது நிறைய பேர் நிறைய ஜோசியத்துக்கிட்ட போய் நம்ம ஏமாந்துருப்போம். இந்த புக்கை நீங்க படிச்சீங்கன்னா ஜோசியனா என்ன, அதோட அறிவியல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அது விநாயகர் அகவல் அதோட வந்து ஆக்கமும் ஒரு விளக்கி இருக்கிறாரு. அப்புறம் நான் ஏன் பொய் சொல்கிறோம், இது வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் பொய் சொல்லிட்டு இருப்போங்க. வீட்டுல நீ கிளம்பிட்டியா அப்படின்னு கேட்டா நான் கிளம்பிட்டேன் 10 நிமிஷம் ஆச்சுன்னுவாங்க. ஆனா வீட்டுல இருந்து கிளம்பி, ஏன்னா மனுஷனுக்கு மட்டும்தான் நானுன்ற அந்த ஒரு இது இருக்கும். அதனால அந்த நானை வந்து அவன் காப்பாத்திக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா அவன் பொய் சொல்றான், எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கான். அறிவியல்ன்ற ஒரு சீரீஸ் எல்லா டாபிக்கும் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் கிளியரா ரொம்ப கம்மியான ஒரு பேஜ்ல நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஹோலோகிராம், மீம்ஸ், என்சைம்னா என்ன, குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன புக்கு நம்ம கொடுத்தோம்னா அவங்களுக்கு ஒரு கியூரியாசிட்டியை வந்து நம்ம டெவலப் பண்ணிடலாம். இப்போ ஸ்டெம் செல் அப்படின்னா என்ன, அதுக்கு நிறைய பேர் நோபல் பிரைஸே கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன புக்காக வந்து குழந்தைங்களுக்காகவே இது போட்டிருக்கிறாங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இதை வாங்கிட்டு அவங்க வந்து திரும்பி வந்துட்டு இதுலேயே நான் வந்துட்டு நிறைய தெரிஞ்சுக்கணும்னு வந்துட்டு இங்கே அடுத்த புக்ஸுக்கு போகிறாங்க. அதனால ஒரு இன்ட்ரோ லெவலாக ஒரு குழந்தைக்கு வந்து சயின்ஸ் ப்ளஸ் கியூரியாசிட்டி நம்ம உருவாக்கணும்னா இந்த புக்ஸ்லாம் நம்ம வாங்கி படித்தாலே நம்மளுக்கு வந்து கியூரியாசிட்டி வந்துடும். இது வந்து ஒரு 24 to 30 புக் இருக்கு இந்த சீரீஸ்ல. இதை நீங்க வாங்கினீங்கனாலே இது ரிலேட்டடா எல்லா நாலேஜும் வந்துடும். ஏன்னா ஒரு குழந்தைக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் வரும்னே நம்மளுக்கு தெரியாது. நம்ம வாங்கி கொடுக்குறோம், அவங்க எதுல வந்து போறாங்களோ, ஸ்பேஸுக்கு போறாங்க, இல்லைன்னா நான் ஆர்கியாலஜிக்கு போறாங்க, அது எல்லாமே இந்த டைவர்சிஃபிக்கா இருக்கு. வைரஸ்னா என்ன, பாக்டீரியானா என்ன, இது எல்லாமே இதுல தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்க வந்து அவங்க ஃபியூச்சர்ல வந்து தான் என்ன ஆகணும்னு சொல்லி சின்ன வயசுலயே அவங்க டிசைட் பண்ணும்போது தான் அவங்க அது ரிலேட்டடா படிப்பாங்க, அதோட growthக்கு வந்து என்ன உண்டோ அதெல்லாம் பண்ணுவாங்க. அதனால இந்த புக்ஸ் வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும்.